ஏடிஎம் மிஷினை ஏசியில வச்சிருக்கிறான், வாட்ச்மேனு வெயில்ல வச்சிருக்கான். முடிஞ்சு போச்சு. எது பணம் வச்சிருக்கோ அதை உள்ளுக்குள்ள அப்படி நல்ல வசதியா வச்சிருக்கிறான். பணத்துக்கு யாரு காத்திருக்கிறானோ அவனை வெளியே வெயில்ல நிறுத்தி வச்சிருக்கிறான். அப்ப புரிஞ்சு போச்சு இல்ல, நம்ம கிட்ட பணம் இருந்தா தான் இந்த உலகம் மதிக்கும். நாங்க மேடைகள்ல பேசுற போது ஒரு கதை சொல்வோம். ஒருத்தருக்கு லாட்டரி டிக்கெட்ல 10 லட்சம் ரூபாய் விழுந்தது. அவன் ரொம்ப சாதாரண விறகு வெட்டி, அது வரைக்கும் அந்த ஊர்ல கடைவீதி வழியா நடந்து போவான். அவன் நடந்து போகும்போது அவன் எல்லாரையும் கும்பிடுவான் ஒவ்வொருத்தரையா. அவர் சொன்ன மாதிரி நகை கடைக்காரரு, துணி கடைக்காரரு, யாரை பார்த்தாலும் கும்பிடுறோங்க அப்படின்னு அவன் கும்பிடுவான். யாரும் பதிலுக்கு கும்பிட மாட்டாங்க. ஏன்னா இவன் தம்பிடிக்க பிரயோஜனம் இல்லை. இப்படி போனவனுக்கு 10 லட்சம் ரூபாய் லாட்டில கிடைச்சிருச்சு பாருங்க. அதுக்கப்புறமா ஒரு நாள் இந்த பணத்தை டெபாசிட் அந்த பாதுகாப்பா வச்சுட்டு அவன் திரும்பி வரும்போது கதை மாறி போச்சு. முதலாளி எல்லாம் எந்திரிச்சு கும்பிட்டான், கும்பிடுறோங்க. இவன் ஒரு பதில் சொன்னான், சொல்றாங்க அப்படின்னு. இந்த கடைக்காரங்கெல்லாம் கோவம் வந்து இவனை மறுநாள் கடைக்காரங்க எல்லாம் சேர்ந்து இவனை நிறுத்தி வச்சு, கும்பிட்டா பதிலுக்கு கும்பிட வேண்டியது தானே, அது என்ன சொல்றாங்கன்னு சொல்றதுன்னு. அவன் ஒரு பதில் சொன்னான் பாருங்க, நீங்க என்ன கும்பிடுறதா இருந்தா அப்பவே கும்பிட்டுருப்பீங்க. எனக்கு 10 லட்சம் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க என்ன கும்பிட ஆரம்பிச்சீங்க. அந்த 10 லட்சத்தை நான் வீட்டுல வச்சிருக்கிறேன். நீங்க எல்லாம் கும்பிட்டீங்கன்னு அதுகிட்ட போய் சொல்றங்கன்னு சொன்னேன். ஏன்னா நீங்க அதைத்தானே கும்பிட்டீங்க, என்ன கும்பிடல. அப்ப இந்த உலகம் பணம் இருக்கிற போது அவனுக்கு ஒரு மரியாதை கொடுக்குது. பணம் இல்லை அப்படின்னு சொன்னா அவனுக்கு இந்த உலகத்துல மரியாதை கிடைக்கல. இது சாதாரண விஷயம். அந்த பணத்தை சேமிப்பது, பணத்தை சம்பாதிப்பது, அதை சரியானபடி இன்வெஸ்ட் பண்றது, அதை விருத்தி பண்றது, டெவலப் பண்றது, அதை விட ரொம்ப முக்கியம் அதை அனுபவிப்பது, அதை உரிய வகையில அனுபவிப்பது. இது எல்லாம் சரியா செஞ்சாதான் பணம் வந்து ஒரு 360 டிகிரியிலையும் நமக்கு பயன்பட்டதுன்னு அர்த்தம். அது ஒரு 90 டிகிரியில பயன்பட்டா போறாது. வெறும் பேங்க்லயே ஏறி போக கூடாது.